திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தில் தமக்கு பயந்து தம கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் குதிரைகளின் பலத்திலே பிரியமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். அப்படின்னா ஆண்டவர் பலவீனமான குதிரைகளை இருக்கணும் அப்படின்னு அவர் நம்ம சொல்கிறாரா? அல்லாட்டா வீரர்கள் ஆக இருக்கக்கூடாது, நம்ம கோழையாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரா? அப்படி என்று நம்ம பார்க்க வேண்டும். அப்படி உடனே அப்படி மீனிங் எடுத்துருவாங்க. நம்ம பலவீனர்களாக இருக்கணும், அல்லனா கோழையாக இருக்கணும், அதிலெல்லாம் ஆண்டவர் பிரியப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அல்ல. அவர் குதிரைகள் நமக்கு இருக்குமானால் அந்த குதிரைகள் பலமான குதிரைகளாக இருக்கிறதே தான் அவர் விரும்புவார். அதே போல் வீரர்கள் நம்ம கோழைகளாக இல்லாமல் வீரர்களாக இருக்கணும்னு தான் அவர் விரும்புவார். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது எதை சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். தமக்கு பயந்து தமக்கு கிருபைக்கு காத்தலுக்குள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கி மனிதர்கள் பலமாக இருக்கக்கூடாது, ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடாது, சுகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்பவில்லை. வேதம் சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நம்ம நன்றாக செழிக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் அப்படி செழிப்பாய் சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்கும்போது இது என்னுடைய பலத்தினால் உண்டானது, என்னுடைய ஞானத்தினால் உண்டானது, என்னுடைய அறிவினால் உண்டானது என்று சொல்லி மனிதன் சுய பலத்தை நம்புகிறது, சுய சாமர்த்தியத்தை நம்புகிறது. ஆண்டவர் அதில் என்ன செய்யவில்லை, பிரியப்படவில்லை. அவர் ஏன் பிரியப்படவில்லை என்று சொன்னால், மனிதன் என்ன செய்வான், அவனை படைத்த நோக்கத்தை விட்டு அவன் தனியாக போய்விடுவான். அவன் படைத்த தேவன் மனிதனை படைத்தது அவன் தேவனோடு கூட ஒன்றாய் இருக்கும்படியாக படைத்தார். அது மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் மனிதனை படைத்தார். அவர் மனிதனை தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபமாகவும் அவர் படைத்தார். மனிதனை படைத்த போது அவர் வேறு ஒரு சிருஷ்டிகளையும் தேவன் மனிதனை போல படைக்கவில்லை. மனிதனை அதற்கு முன்பான சிருஷ்டிகளில் பேசுகிற யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சிருஷ்டித்த மனிதன் தான் பேசுகிறவனாக சிருஷ்டிக்கப்பட்டான், சிந்திக்கிறவனாக உருவாக்கப்பட்டான். மற்றவர்களுக்கு அவர் பேசுவதற்கு ஆண்டவர் உரிமை கொடுக்கவில்லை. பாருங்கள், எவ்வளவு விலங்குகள் இருக்கிறது, எவ்வளவு பறவைகள் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றுக்கும் அவர் தம்முடைய சாயலையும் தம்முடைய ரூபத்தையும் அவர் கொடுக்கவில்லை. மனிதனை அவர் தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்திலையும் அவனை உண்டு பண்ணினார். அவனை உண்டு பண்ணின நோக்கம் என்னவென்று சொன்னால், அவன் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ள வேண்டும். அந்த 5 காரியங்களை அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, replenish the earth, subdue it and rule it என்று சொல்லப்பட்டது. ஆங்கிலத்தில் அதை படித்தோன்னா அந்த 5 வார்த்தைகள் அங்கு பயன்படுத்தப்பட்டது. மனிதனை தேவன் ஆராதிக்க படைத்தார் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு சரியான கூற்று அல்ல. அது மனிதனை ஆராதிக்கிறதுக்காக ஆண்டவர் படைக்கல. ஆராதிக்கிறதுக்காக ஆண்டவர் படைத்தவர் கேருபீன்களை ஆண்டவர் தேவனை ஆராதிக்கும்படி படைத்தார். அவர்களுக்கு 6 சிறகு இருந்தது. 6 சிறகு இருந்தது. 2 சிறகால தங்கள் கண்களை மூடிக்கொண்டு, 2 சிறகால கால்களை மூடிக்கொண்டு, 2 சிறகாலை பறந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிப்பார்கள். அதுதான் அந்த கேருபீன்களுக்கு தேவன் கொடுத்த
வேலை. அவங்க அவங்க வந்து ஓயாமல் அதில் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேனாக இருந்த அவங்களுக்கு தலைவனாக இருந்தவன் யாருன்னா, பிரதான தூதன் யார்? லூசிபர். லூசிபரை வந்து ஆண்டவர் அவனுக்கு சிறகுகளை அசைத்தானா கூட அவன் உடம்புலே இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளால் நிரம்பி இருந்தது. அவன் சிறகுகளை அசைக்கும் போதே இசை வரும். அப்படிப்பட்ட அவனாக அவனை அழகாக நேர்த்தியாக அவன் படைத்திருந்தான். ஆனால் அவனுக்கு இடையில ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு பெருமை வந்துச்சு. நமக்கு எல்லாமே இருக்குது, எல்லா மேன்மையும் இருக்குது, நம்ம ஆண்டவருக்கு மேலே போயிடலாம், ஆண்டவருக்கு சிங்காசனத்துக்கு மேலே என்ன சிங்காசனத்தை உயர்த்துவேன், நான் வடபுரத்தில் ஏறி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமை கொண்ட போது, அவன் நினைவுகள் அவன் உள்ளத்தில் நினைத்த போது ஆண்டவர் அவனுடைய பொசிஷன்லேருந்து அவனை தள்ளினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆராதனைக்காக தேவன் படைத்தது வந்து மனிதனை அல்ல, மனிதனை ஆளுகை செய்வதற்காக தேவன் படைத்தார். அதை நாம் நன்றாக உள்ளத்திலே எழுதி கொள்ள வேண்டும். ஆளுகை செய்ய முடியும். ஆராதனை மனிதன் பண்ணலாம். அந்த ஆதி ஆகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது தான் அந்த கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், சேத்து ஒரு குமாரனை பெற்றான், அப்போது அவங்க வந்து தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். வாசிங்க. ஆ ஆ மனுஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அப்பொழுது மனுஷர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அதை வந்து ஆங்கிலத்தில் அவங்க மனுஷர்கள் they call unto the Lord என்று சொல்லப்பட்டது. அதாவது அப்போதான் மெய்யான தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிட ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி, அங்கே வந்து தமிழில் அதை வந்து ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஆங்கிலத்தில் they call unto the Lord என்று சொல்லப்பட்டது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் 2 அதிகாரத்தில் தான் தேவன் மனிதனை படைத்ததை குறித்து எழுதப்பட்டது. அதை படைப்பின் நோக்கங்களை குறித்து நாம் சரியாக அறிந்து கொள்வதற்கு ஆதியாகவும் 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் எப்பவும் நம்ம போய் படிக்கணும். அது 3ஆம் அதிகாரத்தில் படித்தா அதில் அவன் விழுந்து போனது அங்கே எழுதப்பட்டிருக்கு. அங்கே இதை படிக்கும்போது தான் தேவன் வந்து அவனை எதற்காக படைத்தார் என்று சொல்லி அவங்க பார்ப்போம். அப்போ அவனை வந்து ஆராதிக்க படைத்தார் அப்படின்னு சொல்றது வந்து மதங்கள் மனிதனுக்கு போதித்தது. மதம் மனிதனுக்கு போதித்தது. அது எல்லா மதமும் போதிக்கும். கடவுளை வந்து ஆராதிக்கணும், கடவுளை பிரியப்படும். அதனால தான் இந்த ஆராதனை சொல்றது பாட்டு பாடுறதும் கையை தட்டுறதும் டான்ஸ் ஆடுறதும் அப்படின்னு ஆரம்பித்து அது போய் நிற்குது, கேப்ரே டான்ஸில் போய் நிற்குது. சினிமா பாட்டை பாடி சபைக்கு உள்ள டான்ஸ் ஆடுற லெவல் வரைக்கும் இது ஆராதனைன்னு சொல்லிட்டு பைத்தியக்கார பயில பண்ணிட்டு இருக்காங்க. அதை பின்பற்றி ஒரு கூட்டம் ஜனங்கள் வீணா போயிட்டு. இது வந்து ஆராதனை கிடையாது, இது ஆராதனை அல்ல, இது வந்து ஆராதிப்பது அல்ல. தேவன் ஆராதனையை குறித்து சொல்கிறார், அந்த விழுந்து போன மனிதனுக்கு ஆராதனை தேவைப்பட்டது. ஆராதனை பண்ணாவிட்டால் அவனுடைய இருதயம் இருளடைந்து போகும் என்று சொல்லப்பட்டது. அவன் தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து அவருடைய இருதயம் இருளடைந்து போய்விடும். அது யாது மனிதனுக்கு அது தேவைன்னா, மனிதன் விழுந்த பிறகு அவனுக்கு ஆராதனை அவனுக்கு தேவைப்பட்டது. அந்த ஆராதனை, ஆண்டவர் சொல்கிற ஆராதனை துதிக்கிறது, அந்த பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் கிடையாது. அது வந்து ஆராதனையில் ஒரு சின்ன பாகம். நம்ம வந்து ஆண்டவருடைய பெயரை சொல்லி, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி, ஆண்டவர் செய்த செயல்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை புகழ்கிறோம், அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் அதை விட முக்கியம் என்னவென்று சொன்னால், நாம் அவருடைய துதியாக, அவருடைய கனமாக, அவருடைய மகிமையாக நாம் வாழ்வது தான் அது ரொம்ப முக்கியம். தேவன் நம்மளை அதற்காக படைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மனிதனுக்கு செயற்கை அவனுக்கு ஆடை, அவனுக்கு அணிகலனா இருக்குது போல இஸ்ரவேல் ஜனங்களை என்னுடைய ஆடையாக அணிந்து கொள்கிறேன். கச்சையானது மனுஷனுக்கு
அறைக்கு ஆடை அலங்காரமாக இருப்பது போல. எரேமியா 13 அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, எரேமியா 13 கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு செயற்கையாக இருக்கிறது போல குடும்பத்தார் அனைவரையும், யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் செயற்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமற் போனால் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, கச்சையானது 13 அதிகாரம் 11 வசனம். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு செயற்கையாக இருக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்களை என்னுடைய துதியாக கனமாக மகிமையாக நான் ஏற்படுத்தினேன். அவங்க என்னுடைய துதி, அவங்க என்னுடைய கனம், அவங்களுடைய மகிமை அப்படின்னு சொல்றாரு. அது என்னவென்று சொன்னால், நம்ம வாயினால சொல்றோம், நம்ம வாயில வடச்சுடுறோம். அப்படி நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, கனப்படுத்துகிற ஆண்டவரே அப்படி நம்ம வாயினால சொல்லிட்டு நம்ம செய்கையினால நம்ம அப்படி வாழறது. செய்கையினால நம்ம அப்படி வாழுகிறது தான் தேவனை கனப்படுத்து, தேவனை தேவனை கனப்படுத்துகிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லுவான் என்று சொன்னால், அவன் தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தன் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியப்படுத்தும். தேவனுடைய வார்த்தையை படி வாழ்வான். அவனுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கும். இங்க பாட்டுல ஆண்டவரே நான் கனப்படுத்துகிறேன், துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். ரொம்ப நல்லது. எந்த மகிமையை செலுத்தினீங்க, எந்த துதியை செலுத்தினீங்க? நம்ம வாயினால சொல்லுறோம். ஆனா வாழ்க்கையை பார்த்தா அது கேடா இருக்குது. கேடு கெட்ட வாழ்க்கை வாழ்கிறோம். நம்ம வாழ்க்கையில உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை. நம்மளை பற்றி அப்படிப்பட்ட ஒரு சாட்சி இந்த உலகம் சொல்லவில்லை. நமக்கு தேவன் செய்கிற பலத்த காரியங்கள், அப்படி ஒரு பெரிய பலத்த காரியம் ஒன்று நம்ம வாழ்க்கையில நடக்கவில்லை. நம்ம சொல்றோம், நம்ம துதிய கனத்தை மகிமை எல்லாம் ஆண்டவருக்கு எந்த துதியை செலுத்துறோம், எந்த கனத்தை செலுத்துறோம், எந்த மகிமையை செலுத்துறோம், நமக்கு எதை ஆண்டவருக்கு பாதத்துல கொண்டு வச்சிருக்கிறோம், கொடுத்துருக்கிறோம். அப்படி ஒண்ணுமே சொல்லாம வாயினால ஆண்டவரை ஆராதித்து பாட்டு பாடி ஆடி விட்டு இது தேவனுக்கு மகிமை என்று நினைக்கிறோம். தேவன் அந்த ஆராதனையை அவர் சொல்லல. ஆராதனை என்று சொல்கிறது என்னவென்று சொன்னால், வாழ்க்கையின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற ஜனங்கள் தேவனை துதிப்பார்கள். அந்த 43வது ஏசாயா 43:21 சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கோம். அதே வார்த்தையை இங்கிலீஷ்ல வாசிங்க 43:21 ஏசாயா. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆங்கில பைபிள் இருக்கா? யாராவது வச்சிருக்கீங்களா? யாராவது? இல்லை. ஆங்கிலத்தில் that people have I formed for myself, they shall so forth. அங்க தமிழ்ல எழுதிட்டாங்க, சொல்லி வருவார்கள் என்று. அதனால தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், நம்ம பாடிட்டே இருக்கோம். நம்ம பைபிளில் அது வசனம் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது சொல்லி வருவார்கள் அப்படின்னு எழுதிட்டாங்க. ஆங்கிலத்தில் நீங்கள் அதை படித்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கும், the people have I formed for myself, they shall show forth my praises. show forth my praises. அவர்கள் என் துதியை காட்டி வருவார்கள். அவர்கள் காட்டி வருவார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், டிஸ்பிளே பண்ணுவாங்க, அங்க அந்த மகிமையை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அது எப்படி அது முடியும்? அது அந்த வசனத்துல நீங்க முன்னாடி போய் வாசித்தீங்கன்னா, நான் 19 வசனம் வாசிங்க.
ஆ பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன். அது என்னவென்று சொன்னால், அ நான் வந்து வ நீங்கள் அதை அறியீர்கள். வனாந்திரத்தில் வழியையும், அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அங்க ம அ சொல்லுவாங்க, அது வனாந்திரம். அதில வழி கிடையாது. அவங்க வழி தெரியாம. ஆனா அங்க ஆண்டவர் வழி உண்டாக்குவார். அது அவாந்தர வெளி. அங்க தண்ணியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஆறுகளை ஆண்டவர் உண்டாக்குவார். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும், அவாந்தர வெளியில் ஆறுகளையும் நான் உண்டாக்குவதனால், காட்டு மிருகங்களும், வலு சர்ப்பங்களும், கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை நான் இப்படி செய்கிற இந்த ஜனம், அது அந்த ஜனம், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்கு நான் இப்படி செய்வேன். இந்த ஜனத்தை இந்த ஜனத்தை அப்போ இப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் எந்த ஜனத்துக்கு செய்கிறாரோ அந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், என் துதியை சொல்லி வருவார்கள், துதியை காட்டி வருவார்கள். ஆங்கில தமிழில் அந்த மொழிபெயர்ப்பை நீங்க அடிச்சுட்டு அதை எழுதிக்கலாம். சொல்லி சொல்லி வருவார்கள் என்று அது கிடையாது. அது சரியான மொழிபெயர்ப்பு காட்டி வருவார்கள் என்று எழுதணும். ஸோ அதை காட்டி வருவார்கள் அப்படின்னு. அப்போ அதனால காட்டு மிருகங்களும், வலு சர்ப்பங்களும், என் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும், என்னை துதிக்கும். அப்படின்னா அதுதான் நான் அவருடைய துதியாக, கனமாக, மகிமையாக இருக்கிறது. நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே, கனப்படுத்துகிற ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே அப்படி சொல்றதல்ல. இது இது இதுல ஆரம்பிச்சு அதாவது ஆராதனை, இந்த வேர்ட் ஆராதனை, வொர்ஷிப் சொல்ற வார்த்தை போல தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை வேற ஒன்றும் அதிகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவ உலகமே இந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதுக்கு பின்னாடி போயிடுச்சு. அது கேபரே டான்ஸ் வரைக்கும் ஆடுறான். அவன் ஆடுற இந்த ஜஸ்டின் ஒருத்தன் இருக்கிறான் அந்த மதுரையில். அவன் ஆடுறான் பாருங்க, அவனுக்கு படைய பாட்டை பாடி ஆடுறான் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளாடி. சினிமா பாட்டு பாடி ஆடுறான். ஏன்? இதுக்கு காரணம் யாரு? அவன் இல்லை. இந்த ஆதியில இருந்த நம்ம சபை மூத்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க? மனுஷனை படைத்தாரு கடவுளை, அவனை ஆராதிக்கிறதுக்கு படைத்தாருன்னா. ஆராதிக்க படைத்தாரு, அதனால நீ ஆராதி, டான்ஸ் ஆடு அப்படின்னு தொடங்கி லைட்டா விட்டாங்க. அவன் கொண்டு முடிச்சு வச்சான். சினிமாவில் கொண்டு போய் முடிச்சு வச்சிருக்கான். அவன் பார்த்து சினிமா பாட்டெல்லாம் பாடி ஆடுறான், விசில் அடிக்கிறான். வீட்டு சர்ச்சை இப்படியெல்லாம் இருக்காது. அங்கே சர்ச்சை ரொம்ப ஃபயரா இருக்கும். பார்க்கலாம், யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க அவளுக்கு சர்ச்சை எப்படி இருக்குது. அந்த பைத்தியார பையன் இப்படி ஜனங்களை மோசம் போக்கிட்டான். இந்த ஜனங்களை எல்லாருமே சேர்ந்து மோசம் போக்கியிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யிருக்காங்க? ஆராதிக்க உண்டாக்குனாங்க அப்படின்னு. இவங்க ஆராதிக்க உண்டாக்கல ஆண்டவர். ஆராதனை ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அது நம்ம பண்ணுவோம். சந்தோஷமா இருக்கணும், சங்கீதம் பாடக்கிறவன். சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாடுங்க, முடிஞ்சுன்னா 24 மணிக்கூறும் பாடுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. சங்கீதங்களாலும் பாட்டுகளாலும் கீர்த்தனைகளாலும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க. அந்த பாட்டு எப்படி இருக்கணும்? தேவனுடைய வசனமா இருக்கணும். சாரோல் லோரேஜ் அன்னைக்கு பாட்டு எழுதுனாங்க. அந்த பாட்டெல்லாம் எப்படி இருக்கும்? சுவிசேஷத்துல ஆரம்பிக்கும், சிலுவையை பற்றி ஆரம்பிச்சு அது சிங்காசனம் வரைக்கும் போகும், வருகை வரைக்கும் போகும். அந்த பாடல்கள் ஒவ்வொரு ஸ்டான்ஸா பாடும்போதும் அது தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்றதா இருக்கும். அந்த பாடல்கள் ஆறுதல் வரும், தேர்தல் வரும், நமக்கு நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும், அது தேவன் மேல பக்தி வரும், தேவனை நம்ம சார்ந்துக்கணும். பாடல்கள் தப்பு கிடையாது. பாடல்கள்லாம் பாடணும், அதை நம்ம ஆராதிக்கணும், அது முக்கியமான காரியம்தான். ஆனா அதை விட வாழ்க்கை முடிஞ்சு போகல. நீ பாடுற பாட்டுப்படி உன் வாழ்க்கை இருக்கணும். அதுதான் ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே பாட்டு. இங்க ஒரு ஆண்டவருக்கா ஒரு அடியும் படுறது கிடையாது. ஆத்துமாக்களை ஆதாயப்படு
பாட்டுல நிறைய பொய்யா பாடுறோம். நம்ம பாடுறதும் எந்த ஒரு பாட்டுக்கு ஒரு ஸ்டான்ஸாவும் எடுங்க. அந்த பாட்டும் உங்க வாழ்க்கையும் ஒப்பிட்டு பாருங்க. அந்த வாழ்க்கை அதற்கு பின்னாடி அது மாதிரி இருக்குதா என்பதை பாருங்க. அது இல்லாவிட்டா அந்த பாட்டு பாடி என்ன பொய்யா தேவனை ஆராதிக்கிறோமா? ஆண்டவருக்கு இது ஒரு ஒரு தவறான கான்செப்ட் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில பரவி இருக்கு. என்னன்னா, கடவுளை பிரியப்படுத்தணும். கடவுளை பிரியப்படுத்தி அவருக்கு முன்னாடி கொஞ்சம் கூத்தாடி டான்ஸ் ஆடி அவரை கொஞ்சம் மகிழ்ச்சி. ஆண்டவர் இந்த டான்ஸ்ல எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறாரா? அவர் டான்ஸ் பார்க்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரா? அவர் ஒரு 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 கிருக்கன் சொல்றான் என்னன்னா, அவர் ஹாலிவுட்ல படம் எடுக்கிறது மாதிரி நீ படம் எடுன்னு சொன்னாருன்னு சொல்றான். சாது செல்வராஜ். நான் இவனுக்கு பேரை சொல்ல கூட பயப்பட மாட்டேன். அவன் ஒரு டிவி நடத்துறான். அவன்கிட்ட ஆண்டவர் சொன்னாராம், பாலிவுட் சினிமா எடுக்கிற கேசட்டை கொடுத்து நீ இவனுக்கு எந்த ஆண்டவரை பார்க்குறான்னு தெரியல. இப்படியெல்லாம் பாட்டு பாடுக்க ஆண்டவர் சொன்னாரு. நீ ஆண்டவர் அங்கே டிவி போட்டு மேலே சினிமாக்காரன் ஆடவர் ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரா? ஆண்டவரா அதை பார்க்குறாரா? தேவன் ஆராதனை என்று சொல்லுவது அது அல்ல. நம்ம தேவனை ஆராதிக்கும்படி உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் தான். நம்ம என்ன ஆராதிக்கணும்? மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரான். அவங்கள ஆராதிக்க விடுந்தான்னு சொல்லி மோசே ஆண்டவர்கிட்ட அந்த பார்வோன்கிட்ட போய் கேட்டான். பார்வோன் சொன்னா நான் விட முடியாது அப்படின்னு சொல்லி வாதை அதிகம் ஆக சொல்லுவான். சரி, நீங்க இங்கேயே ஆராதிங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான், முடியாது, நாங்கள் எகிப்தியர் மத்தியில் நாங்கள் தேவனை ஆராதிக்க முடியாது. நாங்கள் பலிகளை செலுத்துவோம், அது எகிப்தியருக்கு அருவருப்பாக இருப்போம். நாங்கள் பிரயாணம் போய் அங்கே போய் பலியிடணும், அதெல்லாம் முடியாது, போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். பிறகு வாதம் அதிகம் ஆனவன்னு சொல்லுவான், சரி நீங்கள் மட்டும் போங்க, ஆண்கள் மட்டும் போய் ஆராதிங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான், அதெல்லாம் முடியாது, நாங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் மனைவி எல்லாரோட சேர்ந்து நாங்கள் ஆராதனை பண்ணணும், ஆராதனைக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லணும், அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் போங்க அப்படின்னு துரத்தி விட்டுருவோம். திருப்பியும் வாதை அதிகமானவொன்னா திருப்பி கூப்பிடுவாங்க, வாங்க, சரி நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளை எல்லாரும் சேர்ந்து போய் நீங்கள் ஆராதிங்க அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஆடு மாடு இதெல்லாத்தையும் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். மோசே சொல்லுவான், எங்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் நாங்கள் விட முடியாது, ஒன்று கூட நாங்கள் விட மாட்டோம். வாசிங்க யாத்திராகம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. எங்கள் மிருக ஜீவன்கள் எங்களோடு கூட வர வேண்டும், ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு அவையிலிருந்து எடுக்க வேண்டும், இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பதை நாங்கள் அங்கே போய் சேருமளவும் எங்களுக்கு தெரியாது என்கிறான். இன்னும் பாருங்க, ஆராதனைன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரை ஆராதித்தான், ஆண்டவரை தொழுது கொண்டான். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் என்னதை கேட்டாரு? நீ கொண்டு பலிபீடத்துல வை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆண்டவர் கேட்டாரு, உன்னுடைய நேசகுமாரனும் ஏக புதல்வனுமாயிருக்கிற உனக்கு ரொம்ப பிரியமான அந்த ஈசாக்க எனக்கு கொண்டு பலியிடு. தேவனுக்கு ஆராதனை வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதெல்லாம் மதம் உங்களுக்கு போயிட்டு, அது பாட்டு பாடி 1 மணி நேரம் ஆராதனை ஆராதனை தேவனை பண்ணணும் விரும்புகிற மக்கள் 364 24 மணி நேரமும் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் ஆராதனை என்பதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணி எனக்கு கொஞ்சம் போல கொடுங்க, அரை மேல கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாரா? அவர் கேட்காதெல்லாம் எதுக்கு நீங்க கொண்டு கொடுத்துட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுடைய பைசாக்காக ஆராதிக்க சொல்றாரா? உங்க 4 பேர் எனக்கு ஜெய போடணும்னு விரும்புறாரா? அவரை புகழணும்னு விரும்புறாரா? மக்கள் தவறாக புரிஞ்சிருக்காங்க. மக்கள் தவறாக புரிஞ்சு பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த சபை போதர்களுக்கு என்ன தலையில
அறிவு வந்தது. அவங்க மக்களை தவறா நடத்தி இருக்கிறாங்களே. வாரத்துல 1 மணி நேரம் ஆராதனை போதுமா? போதாது. ஆராதனை என்று சொல்றது அது அல்ல. பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது ஆராதனை அல்ல. ஆராதனையே அல்ல. ஆராதனை என்ன? ஆண்டவர் எங்களுக்கு ஆராதிக்க போகும்போது அவர் என்னத்தை கேட்பார்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய அனைத்தும், மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள், எங்களுடைய ஐஸ்வர்யம் அனைத்தும், they have to worship the Lord God. நாங்க அங்க போகும்போது தான் எங்களுக்கு தெரியும் என்ன கேட்பாரு. ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. ஒரு ஆட்டுக்கு காலில் உள்ள ஒரு குழம்பை கூட நான் பின் வைக்க மாட்டேன். That is what our sheep. உண்மையான ஆராதனை செய்ய ஜனங்களை ஆண்டவர் அழைக்கிறாரு. போதகர்கள் வாரத்துல 1 மணி நேரம் ஆராதனைக்கு வா, இந்த கல்லாப்பட்டியை நிரப்பு, எங்களுக்கு பணத்தை வந்து கொண்டது போடு, அந்த பணத்துல நாங்க சுகபோகமா வாழ்றோம், உனக்கு பணம் கிடைக்கிறதுக்கு 1 மணி ஆராதனை போதும். என் ஆண்டவருக்கு 24 மணி நேரம் 364 ஆராதிக்கிற ஜனங்கள் வேண்டும். அவர்கள் எண்ணத்தை கொண்டு ஆராதிப்போம். ஆண்டவர் முழுமையும் கேட்கிறார். என்ன கேட்டாரு? முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலன், முழு சிந்தனை, முழுமையும். உன்னிட்ட ஒரு கொஞ்சம் போல கொடு, 10 பைசா கொடு, 100 பைசா கொடு, ஒரு 100 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு, அப்படி அவர் கேட்கிறாரா? மனிதனுடைய கற்பனைகளை வீணாய் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு வந்து மனிதனுடைய கற்பனைகளை வீணாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். வீணா ஆராதனை செய்து வீணராக போயிட்டாங்க தேவ ஜனங்கள். தேவ ஜனங்களை வந்து வீணராக்கி விட்டார்கள். வாரத்துல 1 நாள் வந்து ஆராதி. வாரத்துல 1 நாள் ஆராதனை ஆண்டவருக்கு போதாது, மதத்துக்கு போதும். வாரத்துல 1 நாள் வந்து பார்த்தா போதும், டான்ஸ் ஆன போதும், அல்ல கல்லாப்பட்டி வச்சு பிசினஸ் நடத்துறானே அவனுக்கு போதும், பணம் வசூல் பண்ணதுக்கு போதும், அதுக்கு அவனுக்கெல்லாம் போதும். ஆனா ஆண்டவருக்கு ஆராதனை அது வந்து முழுமையும் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. உன் தேவனாய கர்த்தரிடத்திலே நீ முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கொடு. அவர் உங்களிடத்துல அப்படி ஒரு தனக்கு பாட்டை கொடுத்தாரா? அவர் உங்களிடத்துல அன்பு கூறுறதுக்கு போல எள்ளி ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா அங்க பரலோகத்துல இருந்து போட்டு விட்டாரா? இல்ல ஒரு 10 லட்சம் ரூபா போட்டு விட்டாரா? இல்ல கோடி ரூபா போட்டு விட்டாரா? பொண்ணு போட்டு விட்டாரா? அப்படியே அவர் அன்பு கூர்ந்தாரு. அன்பு இன்னது நாம் அறிந்திருக்கோம். எப்படின்னா, தேவன் தன்னையே நமக்காக கொடுத்தார். தன்னுடைய ஏக புதல்வனை தேவன் நமக்காக கொடுத்தார். யோவான் 3:16 சொல்லுது, வாசிங்க. ம் 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 ஆண்டவர் உலகத்துல அன்பு கூறுறதுக்கு, உலகத்துல இருக்கவங்களா ரொம்ப நல்லவங்களா, ரொம்ப யோக்கியமானவங்களா, ரொம்ப கெட்டதே செய்யாதவங்களா? வேதம் சொல்லுது, எல்லாரும் கெட்டு ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவனுக்கு சத்துருக்களாய் மாறினார்கள். இந்த மனுஷனை நேசிக்கிறதுக்கு, நம்ம நேசித்தா, நீங்க யாரை நேசித்தா என்ன செய்திருவீங்க? பெருசா ஒருக்கா போய் பார்த்துருவீங்க. அல்லனா பார்க்கும்போது 1 கிலோ திராட்சை பழம் அல்லனா மாதுளை பழம் வாங்கி கொண்டு போய் பார்ப்பீங்க. இல்லை கூடி போனா ஒரு துணி எடுத்து கொடுப்பீங்க. சரி, இன்னும் கொஞ்சம் அன்பு கூர்ந்தா கொண்டு ஒரு ஜோல் தங்கத்தை கொண்டு போய் கொடுப்பீங்க. மீதி எல்லா சொத்தையுமே எழுதி வைப்பீங்க? அப்படி வைக்க மாட்டீங்க. நீங்க அன்பு கூறுவீங்க. எப்படி அன்பு கூறுவீங்க? ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். இந்த துரோகிகளத்தில் அன்பு கூர்ந்தார்.
அவர் அன்பு கூறும்போது எப்படி அன்பு கூர்ந்திருக்கிறார்? அவர் தன்னுடைய முழுமையும் ஆண்டவருக்கு கொடுத்தார். தன்னுடைய குமாரனை கொடுத்தார். கடைசியில அவர் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக கொடுத்தார். அவங்க குத்தி பாக்குறாங்க, அங்க ரத்தம் இல்ல, தண்ணி வருது. அந்த கேடு கேடு விட்டார். அவர் அப்படி நம்மிடத்துல அன்பு கூர்ந்து இருக்கிறார். அன்பு கூறுகிற ஆண்டவர் திருப்பி அன்பு செலுத்துன்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம கடனாளிகளா இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட வியாதி சுகமாகணும், பணம் கிடைக்கணும், பணம் எல்லாம் வேணும், அது எல்லாருக்கும் தருவாருங்க. அதுக்காக நீங்க ஆண்டவர் அன்பு கூறலாம் வேண்டாம், ஆண்டவரை பிரியப்படுத்த எல்லாம் வேண்டாம். ஆண்டவருக்கு அதுக்காக நான் ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் பணம் தரணும் அதுக்காக பிரியப்படுத்துறேன், ஆண்டவர் எனக்கு வேலை தரணும் அதுக்காக பிரியப்படுத்துறேன், ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் அப்படி பிரியப்படுத்த வேண்டாம். ஆண்டவர் உங்க மேல பிரியமாய் இருக்கிறார். அவர் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கப்பட்டதுனால மனுஷன் மேல பிரியம் உண்டாகட்டும். லூக்கா அந்த சுவிசேஷத்தை திரும்ப வாசிங்க. லூக்காவில் அவர் சொல்ற பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஏதோ மிகுந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும். என்னது? அந்த வாசிங்க 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய் கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். பிள்ளைகளை துணியை சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இது அடையாளம். உன்னதத்திலே சமாதானம், மனுஷன் மேலே பிரியமும் உண்டாவதாக. எப்போ ஆண்டவர் தன்னுடைய குமாரனை உங்களுக்காக கொடுக்க தீர்மானித்தாரோ அப்பமே உங்க மேல அவர் பிரியமா மாறிட்டார்னு. உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் ரொம்ப பிரியமா நேசிக்கிறார். சொல்லுங்க பார்க்க, உங்களை ஆண்டவர் ரொம்ப பிரியமா. நீங்க பிரியப்படுத்துறதுக்கு வேண்டி உபவாசம் பண்ணணும், பிரியப்படுத்த வேண்டி காணிக்க கொடுக்கணும், பிரியப்படுத்துறதுக்கு வேண்டி பைபிள் படிக்கணும், அப்படி ஒண்ணு நீங்க செய்யவே வேண்டாம். அப்படி ஆண்டவர் ஏற்கனவே உங்க மேல பிரியமா தான் இருக்கிறார். அதை புரிஞ்சு கொண்டவங்க நீங்க பைபிளை படிங்க, நீங்க உபவாசம் இருங்க, நீங்க காணிக்க கொடுங்க, நீங்க எல்லாம் செய்யுங்க. ஆனா அதை புரியாதவங்க இன்னைக்கும் என்ன செய்யறாங்க? பிரியப்படுத்துறதுக்கு வேண்டி இதை செய்யறாங்க. பிரியப்படுத்துறதுல ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய ஆராதனை, அந்த அந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது அப்படியே நினைச்சிட்டாங்க. அப்படின்னா உங்க டான்ஸர் ஆண்டவர் சினிமாவில் ஆடுறான்னு பாருங்க, போய் பார்த்து பாருங்க. அவனு நல்லா ஆடுவானு, அவனுங்களை பார்த்துல சந்தோஷப்படுவாரு, என்ன ஆட்டம் ஆடுவானு. இப்போ அதே மாதிரிதான் இந்த பைத்தியக்கார பையன் சபையை மாத்திட்டு இருக்கான். ஆண்டவர் இந்த பாட்டுல எல்லாம் பிரியப்படாது, ஆனா நீங்க என்ன ஆட்டம் ஆடுறான் பார்த்து சிரிப்பாதான் வருது. அவளை பார்த்தா பைத்தியக்கார பயலெல்லாம் பிரசங்கி யாருன்னு சொல்லிட்டு மக்கள் நம்பி அவன் பின்னாடி சபைன்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஜனங்களுக்கு எந்த அறிவு எங்க போச்சு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபராஜன் ஒருத்தன் இப்ப இது கம்பி எண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஆராதனை வீரன் அவன். இந்த பயல்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சி டான்ஸ் ஆடுறான். ஆராதனை இந்த இப்படி ஆராய்ச்ச தேவன் பிரியப்படுவாரா? தேவன் பிரியப்பட மாட்டார். அவர் ஆபிரகாம கேட்கிறாரு, எப்பா நீ என்ன தொழுது கொள்கிற, என் மேல பிரியமா இருக்கிறாயில்ல, அப்படின்னா நீ ஒண்ணு செய், உனக்கு பிள்ளையை கொண்டு பலியிடு. He demands. அவர் தனக்காக தன் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். இங்க எத்தனை பேர் நீங்க ரெடியா இருக்கிறீங்க? என் பிள்ளைய நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன், ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லக்கூட ஆள் இல்லையே. இன்னைக்கு மிஷினரியாட்டு வட இந்தியாவுக்கு போறதுக்கு அனுப்புறதுக்கு ஆள் இல்லையே. தேவனை அறியாத மக்கள் போய் வேணாம், நாங்க காசு கொடுக்குறோம், நான் பணம் கொடுக்குறோம், நீ என்ன பண்ண போற? உன் பிள்ளைய, என் பிள்ளைய டாக்டர் ஆக்க போறேன், என் பிள்ளைய இன்ஜினியர் ஆக்க போறேன், என் பிள்ளைய இந்தியாவின் பிரதமர் ஆக்க போறேன் அப்படின்னு பத்திரமா பத்தி வச்சிருக்கையே. ஆண்டவர் கேட்டாரு. ஆண்டவர் உங்களை நேசித்த போது அவர் முதல் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டவர்.
இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் அது அவ்வளவு விலையேற பெற்றது. அவர் சொல்றார், ஒரு உவமையில சொல்றார். 13 மத்தேயு 13 அதிகாரம் 46 வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. ம். ம். ஆ, ஆ. எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக அதுக்கு முந்தின வருஷத்துல வாசிங்க. ஆ, ம். ஒப்பாயிருக்கிறது. விலையேறப்பட்ட ஒரு முத்தை கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் நீங்க ஒரு சாதாரணமா நினைக்கிறீங்க. ஏதோ இந்த மற்ற மதங்களை மாதிரி ஏதோ ஒரு நாள் ஆண்டவரை போய் கொஞ்ச நேரம் பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு வந்துட்டா அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. அவருக்கு இது ஆராதிக்கவே வேண்டாங்க. நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வரவே வேண்டாம். உபவாசமே போட வேண்டாம், தண்ணீரே போட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், காணிக்க கொடுக்க வேண்டாம், பைபிள் படிக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட கேட்டா போதும், ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல அவர்கிட்ட வந்து எத்தனை மக்கள் நன்மை பெற்றாங்க. அவங்கள்ட்ட வந்து நீ பாட்டு பாடுனியா, நீ டான்ஸ் ஆடினியா, நீ பைபிள் படிச்சியா, நீ ஜெபம் பண்ணியா, நீ உபவாசம் பண்ணியா, நீ ஒழுங்கு ஆலயத்துக்கு போனியா, காணிக்கை கொடுத்தியா, சரி அப்ப நான் இதை உனக்கு செய்யறேன் அப்படின்னு அவர் செய்தாரு. அவர் ஒன்றும் கேட்கல. அவர் வந்தவங்கள்ட்ட கேட்டாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. அவங்க சொன்னாங்க, எனக்கு பார்வை அடையணும், எனக்கு வந்து கை கால் சரியாகணும், எனக்கு வந்து பிள்ளை கிடைக்கணும், நீ விரும்பினபடி நான் ஆகட்டும் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் பெற்றுக்கொண்டாரு. அவர் ஒரு பட்டணத்துக்கு போனார்னா அங்க உள்ள எல்லா வியாதியஸ்தரும் சுகமாக்குனாரு, எல்லா பிணியாளிகளும் சுகமாக்குனாரு. சரி, அவங்க அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க, ஊழியர்கள் என்ன செய்தாங்க, அவங்களை பார்த்து ஊழியம் செய்தாங்க, இயேசுவை பார்த்து ஊழியம் செய்தாங்க. அவங்க போன பட்டணங்களையும் சகல வியாதிகளும் சுகமாக்குனாங்க. படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல படி. எருசலேமுக்கு சகல அங்க சுற்றி இருந்த ஆட்கள் எல்லாம், பிணியாளிகள் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. வந்து ஆ ஆ ம் 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 இப்படி ஒரு ஊழியக்காரனை நீங்க பார்த்திருக்கீங்களா? நம்ம இன்னும் வந்து தேவனுடைய மகத்துவங்களையும் வல்லமைகளையும் காணவே இல்லை. நம்ம வந்து மனுஷன் உண்டாக்குன மகிமையை பார்த்துட்டு இருக்கோம். அவன் டான்ஸ் ஆடுவான், பார்த்தீங்கன்னா புகை வரும். எங்கேருந்து வரும்னா கீழேருந்து வரும். கீழேருந்து புகை மண்டலமா, அதை பார்த்து பரவசம் அடைகிறாங்க மக்கள். புகை வந்துருச்சு. அங்க வந்து பெரிய இது டிஸ்பிளே போர்டு போட்டு அதுல ஃபயர் ஃபயர் அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஃபயர் வருது, அப்படி வருது. இதெல்லாம் பார்த்துட்டு மகிமை அப்படி இறங்குது. ஏமாடி ஆயிட்டீங்க நீங்க. நான் உங்களை ஏமாத்தி போட்டானு, உங்களை கோமாளி ஆக்கிட்டானு, நம்மள எல்லாம் கோமாளி ஆக்கிட்டானு. இவனை வந்து இதுதான் மகிமை என்று சொல்லி, அது மகிமை அல்ல. தேவ மகிமையை நீங்க 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 காணவில்லை, நம்ம காணல. ஒரு ஊழியக்காரனை நீங்க பார்த்தோன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி ஒரு ஊழியக்காரனை பார்க்கல. அப்ப இந்த பைபிள் வந்து கட்டுக்கதையா, பொய்யா எழுதி இருக்கதா? அப்படின்னா இந்த பைபிளை தூக்கி தூரடிங்க. பைபிளை எதுக்கு படிக்கிறீங்க? பைபிள்ல இருக்கிறது நிஜமா உங்க வாழ்க்கையில வரணும், அது மாறணும், அதை நான் பார்க்கணும், அதை நீங்க வாஞ்சிக்கணும், அதை நீங்க தேடணும், அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு தானே இந்த பைபிள் எழுதி வச்சிருக்கு. இயேசு கிறிஸ்து போன போது மட்டுமா அப்படி சுகமாக்கினாரு? அப்படி அல்ல. அப்போஸ்தலர்கள், தேவனுடைய ஊழியர்கள் அப்படி இருந்தாங்க. ரோட்டில் நடந்து போகும்போது அவன் நனல் பட்டு வியாதியஸ்தர் சுகமானாங்க. பக்கத்து ஊர்ல எல்லாம் ஆள் சொல்லிவிட்டு எல்லா இடத்திலும் பிணியாளிகளை அழைத்து வந்தாங்க. இது மகிமை, இது மேன்மை.
அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல அங்க பேதுரும் யோவானும் அங்க தேவனுடைய ஆலயத்துக்கு சென்னான். அங்க செல்லும்போது அங்க பிறவியிலேயே சப்பானியா இருந்த ஒருத்தனை அவன் பார்த்தான். அவன் கேட்டான், எங்களுக்கு ஏதா போடுங்க அப்படின்னு. அப்ப அவன் கேட்டான், எங்கிட்ட பொண்ணும் வெள்ளியும் இல்லப்பா, எங்கிட்ட இருக்கிறத தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நசனாய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சு எழுப்பி விட்டான். அவன் குதித்து நடந்து அவன் குதித்தான். பாருங்க, நீ குதிக்கிறது இல்ல. இந்த அற்புதத்தை பார்க்கும்போது ஜனங்கள் அந்த இடத்துல ஜனங்கள் தேவனை அவன் மகிமைப்படுத்த, அவன் உடனே பேதுருவை மகிமைப்படுத்தல, பேதுருவை தூக்கல. அங்க ஒரு மகிமை வெளிப்பட்டது. இந்த மாதிரி ஒரு மகிமை வெளிப்படுதா? மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இப்படி நடக்கும்போது இந்த மகிமையை ஆண்டவருக்கு செலுத்தணும். அதுதான் மகிமையை செலுத்துகிறோம். மகிமையே இல்லாம மகிமையை செலுத்துறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, வாயினால சொல்றோமே, அது ஆராதனை. ஆராதனையில உண்மையான மகிமை வெளிப்படும் போது அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்தணும். அப்ப அங்க அவனை பாக்குறாங்க, பேதுரு அந்த கூர்ந்து பாக்குறாங்க. இவன் தான் பெரிய சக்திமான் பக்திமான். ஒரு பயல் இப்ப சக்தி உள்ள ஒரு பயல் இந்த உலகத்துல இருக்கானாலோ இல்ல தெரியல. இந்த பேதுரு மாதிரி ஒருத்தர் இருக்கானா? அவன் இருந்தா அவன் செய்த போது அங்க அற்புதம் நடந்த போது அவனை எல்லாரும் பார்த்த போது அவன் சொல்றான், நீங்க என்ன பாக்குறது என்ன? சுய பக்தியினாலாவது சுய சக்தியினாலாவது நாங்க இவனை எழுப்பி விட்டோமா? படிங்க, அது கீழே படிச்சு பாருங்க, படிங்க, வாசிங்க, கீழே வாசிங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் சுய பக்தியினாலாவது சுய சக்தியினாலாவது பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணுறோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம் ஈசாக் சொல்றான், நீங்க என்ன எங்களை நோக்கி ஏன் பாக்குறீங்க? நீங்க சிலுவையில அறைந்த அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தின் வல்லமை இதை செய்தது. இவன் சொல்லுறது, இவன் அந்த துதியையும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்துறான். நீங்க என்னத்தை செலுத்தி ஆண்டவருக்கு துதியும் கனமும் செலுத்தினீங்க? உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு மூலம் என்ன மகிமையான காரியங்களை செய்தாரு? அந்த இங்க ஒரு தலைவலி சுகமானாலும் சரி, ஒரு வயிற்றுவலி சொல்லி சுகமானாலும் சரி, அங்க அவன் சாட்சி சொல்லுவான், எனக்கு வயிற்றுவலி சுகமானது. இங்க இருக்க பாஸ்டர் சொல்லுவாரு, இங்க இருந்து கேட்பாரு, எப்ப சுகமானது, எப்படி சுகமானது? அந்த ஆள சொல்லும், பாஸ்டர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார், அவர் உருக்குமோ ஜெபம் பண்ணினார், அப்பொழுது என் வயிற்றுவலி சுகமானது. அநியாயம் ஐயா, அநியாயம் பண்றாங்க. இப்படி சாட்சி சொல்லணுமா? நான் இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்தேன், தேவதாசர் அப்படியாக சொன்னார், அதனால அப்படி சொல்லாட்டா அடுத்த நாள் சாட்சி உனக்கு கிடையாது. கள்ள பயலுவன் இவனு. அதுக்கு பீஸ் கொடுக்கணும். அது யார் ஜெபம் பண்ணி கிடைத்தது? எந்த உபவாச கூட்டத்துக்கு வந்தா? எங்க பேசுற? இந்த உபவாச அவர் கண்ணீரோடு ஜெபித்தார். ஒருத்தனும் கண்ணீரோட உனக்க ஜெபிக்க பண்ண வேண்டாம். நீ இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமையை பயன்படுத்துற அதிகாரத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்குதுன்னா உனக்கு பிசாசுக்கு மேல அதிகாரம் இருக்குது. நீ போக சொன்னா போவோம், நீ வியாதியை போக சொன்னா போ, உனக்கு அதிகாரம் இருக்குதே. நீ அதை சொல்லி தர வச்ச ஊழியக்காரன் கள்ளனா மாறிட்டானே. தேவனுடைய பிள்ளைகளை வீணராக்கி வைத்திருக்கிறார். அவன் சொல்றான், என்ன சுய பக்தியோ சுய சக்தியோ இதை செய்யலப்பா, இது யார் செய்தா? ஆண்டவர் செய்தாரு அப்படி சொல்லிட்டு ஆண்டவருக்கு அந்த மகிமையை செலுத்துறான். இங்கு இந்த ஜெப அந்த 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 ஜெப கூடாரத்துக்கு போனேன், இதை பாடினேன், அதை பார்த்தேன், அவர் கை வச்சாரு, அவர் காலை வச்சாரு. அவர் ஒருத்தரும் ஒன்று வைக்கப்படி உங்களை ஒன்றும் திக்கற்றவர்களாய் ஆண்டவர் விடல. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன்னு சொல்லி துரோகிகளான மனுஷருக்கு வரங்களை வாங்கி தந்திருக்கிறார். வரங்களை ஆண்டவர் யாருக்கு வாங்கி கொடுத்தார்?
துரோகிகளுக்கு வாங்கி கொடுத்தார். நம்ம பெரிய பரிசுத்தமானவன், நீதிமானவன், உத்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வரத்தை வாங்கி தரல. அவர் செத்து அவர் இந்த உலகத்துல வந்து எல்லாவற்றையும் இழந்து வந்தார் பாருங்க. அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை பார்த்த போது தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், பிலிப்பியர் 2:6 போய் படிங்க. அங்க தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை சரியாக பார்த்த ஒரே நபர் உண்டான இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தேவ ராஜ்யத்தின் மகிமையை பார்த்தார். பார்த்தவர் இதுக்காக தன்னையே முழுவதுமா அர்ப்பணித்தார். இந்த சிலுவையில தொங்கி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் நமக்காக சிந்தி அவர் வாங்கி கொடுத்தார் இந்த இந்த ரட்சிப்பை. பாருங்க, அவர் அதுக்காக தன்னை தியாகமாக்கி அவர் போய் துரோகிகளாக உயிரோட எழும்பி பிதாவின் அந்த மகிமையான சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் துரோகிகளாகிய மனிதர்களுக்கு வரங்களை வாங்கித்தார். என்ன வரம்? பரிசுத்த ஆவியானவர். யார் பரிசுத்த ஆவியினால் அனாயிண்டடா இருக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேரும் இயேசுவை போலவே இருக்கிறீர்கள். நீங்க அடுத்த மனுஷன் போயிட்டு கெஞ்சாதுங்க, போற ஜபிக்க கேட்காதுங்க, கேவலமா நினைங்க. நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. மார்க் 11:23 வாசிங்க. எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே ஆண்டவர் மனுஷனை தன்னுடைய சாயலும் தன்னுடைய அந்த வார்த்தையை நீங்க மெடிடேட் பண்ணுங்க, நீங்க தியானம் பண்ணுங்க. தன்னுடைய சாயலும் தன்னுடைய ரூபத்தில் அவர் உண்டு பண்ணினாராம். அவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை எடுத்து வைத்து மெடிடேட் பண்ணுங்க, தேவனுடைய தியானம் பண்ணுங்க, நாள் முழுவதும் தியானம் பண்ணுங்க. நான் சொன்னா நடக்குமா? நான் சொன்னா நடக்குமா? ஆண்டவர் சொல்றார், சந்தேகப்பட்டா சந்தேக தீர்வு வரைக்கும் நீ இதை தியானம் பண்ணு, இந்த ஒரு வார்த்தையை தியானம் பண்ணு. நான் பார்த்து சொன்னா மலை சொல்றார், சந்தேகப்படாமல் சொன்னா நீ சொன்னபடி ஆகும். ஆண்டவர் மனிதனுக்கு இருக்கிற பவர் பற்றி பேசினார். இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த உலகத்தில் வந்தாரு? ஒரு நிறைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்த்தாரு, முன்னாடி உள்ள மக்களை அனுப்பி பார்த்தாரு, அவரு நிறைய போதகர்களை அனுப்பி பார்த்தாரு. எல்லாரும் வந்தவன் எல்லாம் என்ன செய்யல, மனுஷன் எப்படிப்பட்டவனும் அவனுக்கு காமிக்கல. அதனால தான் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒன் ஆஃப் த ரீசன் அவர் இந்த உலகத்தில் மனுஷனா வர்றதுக்கு காரணம், ஒரு மனுஷன் அவனுக்கு இருக்க அதிகாரம் என்ன, அவனுக்கு இருக்க வல்லமை என்ன, அவன் சொன்னா எப்படி நடக்கும், அப்படி செய்து காட்டுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டார். அவர் இந்த உலகத்துல தேவனா இல்லை, அவர் மாம்சத்துல இருந்தார். அது ஒரு பக்தி, அது ரகசியம், அது புரியணும் உங்களுக்கு. அது ரகசியமா இருக்கக்கூடாது, உங்களுக்கு புரியணும். இயேசு என்னை போல மாம்சத்துல இருந்தார் அப்படின்னு உள்ளதை நீங்க புரியணும். வாசிங்க 1 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நிறுத்துங்க. ஆவியிலே நீதி ஒன்று விளங்க பண்ணினார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இது ரகசியமா இருக்கும். உனக்கு எது வரைக்கும் ரகசியம்னா, நீ அவர் என்ன போல மாம்சத்துல இருந்தார் நம்பாத வரைக்கும் அது உனக்கு ரகசியம். என்ன போலவே இயேசு இருந்தார், என்ன போல மாம்சத்துல இருந்தார். அவருக்கு பசித்தது, எனக்கு பசி அவருக்கு பசித்தது. எனக்கு தாகம் எடுத்து அவருக்கு தாகம் எடுத்தது. நான் களைப்படைகிறேன், அவர் களைப்படைந்தார்.
அவர் வந்து இந்த தூக்கம் தேவைப்பட்ட அவருக்கு தூக்கம் தேவைப்பட்டது. எவ்ரிதிங் லைக் தைஸ். என்னை போலவே மாம்சத்தில் இருந்தார். இது வந்து இல்லங்க அவரு தேவகுமாரன் அப்படின்னா அது உனக்கு ரகசியம். அது புரியல உனக்கு. நீ அப்படி சொல்லுவான்னா அது உனக்கு புரியல. அவர் தேவன் தான். என்ன செய்தாரு? he emptied himself. வாசிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. அது அங்க என்ன சொல்லிருக்கு? அவர் வந்து emptied himself என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. ம் 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 தம்மை தாமே வெறுமையாக்கி. வெறுமை என்று சொல்ல வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல வந்து emptied. ஒரு ஒரு பாட்டில்ல தண்ணி ஃபுல்லா இருக்குது. அதை வந்து எம்டின்னா அது ஃபுல்லா கீழே ஊட்டிட்டோம்னா இப்போ எம்டியா இருக்குது. இது வந்து எம்டி. வெறுமையாக்கினார். அவர் வந்து ஒண்ணும் இல்லாம தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தை அவர் வந்து என்ன செய்தார்? அவருக்குள்ள இருந்தது. அவர் தேவனுக்கு சமமா இருந்தார். அதை அவர் எம்டி பண்ணார். ரிமூவ். அவர் அந்த குளோரியை விட்டார், அந்த மகிமையை விட்டார், அந்த த்ரோனை விட்டார். அப்புறம் நீ அவரை ஆராதிக்க எதெல்லாம் விடணும்? கொஞ்சம் யோசித்து பாரு. அவர்கிட்ட அன்பு கூறுவதற்கு எதெல்லாம் விடணும்? இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னுட்ட அன்பு கூற வந்தாரே, உனக்கு மாடலா வந்தாரே, மாதிரியா வந்தாரே, நான் செய்ததை நீங்களும் செய்யுங்கன்னு சொன்னாரே, நான் செய்ததை விட பெரிய காரியத்தை செய்வான்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் குறித்து தியானம் பண்றதே கிடையாதா? அதை குறித்து தியானிப்போம். அவர் செய்த காரியங்களை விட பெரிய காரியம் அப்போஸ்தலர் செய்தெல்லாம் செய்தாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியத்துல 3 மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அப்போஸ்தலர்கள் வந்து தோமா வந்து 20க்கு மேல ஆட்களை உயிரோடு எழுப்பினார் என்று சரித்திரம் சொல்லுது. இப்ப இருக்கிறார் ஒரு ஆண்ட்ரூ அம்மாக்கு. அவர் சொல்றாரு அவருக்கு ஊழியத்துல வந்து 30 பேருக்கு மேல உயிரோடு எழுப்பினார். அவர் உயிரோடு எழுப்பின ஆட்கள் மொத்தத்துல பார்த்தா 100 பேரை நான் உயிரோடு எழுப்பினார் ஊழியத்துல பார்த்திருக்கேன் அப்படி சொல்றாரு. இந்த 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 நூற்றாண்டுல இப்ப வாழ்றார், இப்போ வாழ்ந்து கொண்டு. அவருக்கு மகன் செத்து போனவன உயிரோடு எழுப்பியிருக்க, மனைவி செத்து போனவனும் உயிரோடு எழுப்பியிருக்க. இது இந்த ஏட்டு சொரக்காயா? இது கறிக்கு உதவுதா? இது எல்லாம் கறிக்கு உதவும். இது ஏட்டு சொரக்காய் இல்ல. என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று இயேசு எல்லாத்தையும் எம்டி பண்ணனாலதான் அவரை வந்து பரிசுத்த ஆவியினால தேவன் நிரப்ப வேண்டியது இருந்தது. எப்படி உனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையோ அதே போல இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியார் தேவைப்பட்டது. அவர் பரிசுத்த ஆவியினால உற்பத்தி ஆனவர். அவருக்கு ஆவியானவர் அவருக்கு தேவைப்பட்டது. அவருடைய அந்த வித்து மட்டும் அவர் வேர்ட் ஆஃப் காட். நம்ம வந்து மாம்சம் அந்த வேர்ட் ஆஃப் காட் மரியாளுடைய கற்பத்தில் வைக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவியா இருந்தார். ஆனா அவர் உலகத்துல பிறந்த போது பாவ மாம்ச சாயலானார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பாவ மாம்ச சாயலானார் என்று எழுது. அது எப்படி எனில் மாம்சத்தினால் பலவீனம் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அவர் வந்து பாவ மாம்ச சாயலானார். உனக்கு இருக்கிற அதே எல்லாரும் கிள்ளி பாருங்க, கிள்ளுங்க இல்ல பக்கத்துல இருக்கிற கிள்ளுங்க, அப்பதான் நல்லா கிள்ளுங்க. அவங்க வலிக்குன்னு சொல்லுவாங்க. வலிக்குது அவங்களுக்கு. இயேசுக்கு சரீரத்தை கிள்ளாலும் அவருக்கு வலிக்கும், அவருக்கு டயர்ட் ஆகும். அவர் இந்த பாவ மாம்ச சாயல தான் அவர் வந்தார். அவர் வந்து இது ரகசியம் இல்லை, இது எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றவங்க சொன்னீங்கன்னா நான் இதை விட்டு அப்புறம் போவேன். புரியலைன்னு சொன்னா அது உங்களுக்கு ரகசியமா இருக்குது, அது ரகசியமா இருக்குது. இல்லை இல்லைங்க அவரு ஏசுவங்க, அவரு ஆண்டவருங்க, அவரு பட்டு பாடலாம் எங்களுக்கு. அப்போ அவ்வளோதான். அப்போ நீங்க வந்து அடுத்த இந்த பூஜா இந்த இது மாதிரி டான்ஸ் ஆடுறவனுக்கு காலுக்கு பின்னாடி போய் உட்கார வேண்டியதான். அவன் பிச்சை போடுவானா, இவன் பிச்சை போடுவானா, அவன் கேட்பாளான்னு சொல்லிட்டு நீங்க அவர்களுக்கு பின்னாடி போக வேண்டியதுதான். நீங்க
ஆண்டவர் ஒருவரே உங்களுக்கு போதும்னா, நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை போல மாம்ச சரீரத்துல இருந்தார் அப்படின்னு உள்ளத அப்படி நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் இந்த பாஸ்டர் மட்டும் அதை நல்லா நம்புறாரு. அதனாலதான் பாஸ்டர் 89 வயசு ஆனாலும் அவருக்கு அப்படி போயிட்டு இருக்காரு. அல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நம்ப மாட்டீங்களா? பாஸ்டர் சொல்ல அல்லேலூயா பாருங்க, சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க. ஒண்ணுங்க உங்களை கட்டாயப்படுத்தலாம் சொல்லல. நீங்க நம்பிக்கை வரலைன்னா இன்னும் ஒரு 10 நாள் கூட எடுத்துருங்க. 10 நாள் கூட வசனத்தை கேளுங்க, வசனத்தை தியானிங்க. நான் சொல்ற வசனம் நீங்க ஒரு வசனத்தை எடுத்து வாங்க. நான் தர வசனங்கள் எல்லாத்தையும் வீட்டில் போய் தியானிச்சு ஒரு 10 நாள் எடுத்து கூட அது பிறகு நானும் இயேசுவை போல இருக்கிறேன் அப்படி சொல்ற நம்பிக்கை வந்தா நீங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க இப்போ 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த வசனத்தை நல்லா கோடிட்டு பாருங்க. எங்க இருக்கிறோம் அப்படின்னு உள்ளது குழப்பம் இருக்கு. நம்ம நம்ம சரீரத்துல இயேசுவை போல மாறல. நம்முடைய ஆத்மா மனதுல நம்ம இயேசுவை போல மாறல. நம்முடைய ஆவி மனிதன், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஆவி மனிதன் மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை போலப்பட்ட புதிய மனுஷனை நீங்க புதிய சிருஷ்டி ஆனீங்கன்னா நீங்க இயேசுவை போலவே இருக்கிறீங்க. எங்கன்னா ஆவியில இருக்கிறீங்க. நமக்கு இந்த கிளாக்கை யாரும் நிறுத்த முடியாது. அது பாட்டுக்கு ஓடி 11 ஆகுது. எனக்கு இதை மாதிரி பிரசங்கம் பண்ணேன்னா ஒரு 4 ஹவராவது வேணும். நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வர முடியுமுன்னா வாங்க. நான் அந்த நாள் முழுவதும் பவுல் சொல்கிறாரு, பவுல் எபேசு பட்டணத்து போட்டு அவர் ஒரு நாள் முழுவதும் அவங்களோட பேசிகிட்டு இருந்தாருன்னு சொல்லிப்பாங்க. அதை மாதிரி நான் பேசுகிறேன். நான் வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் கேட்க விருப்பம் இல்லை. எனக்கு அவ்வளோ வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தால் கூட நான் பேசுவேன். ஒரு ஆள் இருந்து கேட்டாலும் சொல்லி நான் 14 மணிக்கு ஒரு வேணாலும் பேசுவேன். அல்லேலூயா. நீங்கள் கேட்க எனக்கு இந்த கூட்டத்தை எல்லாம் எனக்கு தேவையில்லை. 1000 பேர் வரணும், 10,000 பேர் வரணும், அப்படிலாம் தேவையில்லை. வசனத்தின் மேலே வாஞ்ச உள்ளவங்களை இருந்தால் பாஸ்டர் சொல்லுங்கள். ஒரு நாள் நான் வேணால் சென்னையிலேருந்து வரேன், வசனத்தை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அவ்வளோத்தையும் தீர்த்துட்டு போங்க. நீங்கள் எழும்புங்க. நீங்கள் இப்படி உட்கார்ந்துருந்தா என்னைக்கு இந்தியா தேசம் சந்திக்கப்படும்? 140 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்கள சந்திக்கிறதுக்கு ஆளுகள் இங்கே இருக்காங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து 12 பேர் தான் உருவாக்குனாரு. அந்த 12 பேர் முழு உலகத்தை, அன்னைக்கு இருந்த உலகத்தை தலைகளாக மாத்தினாங்க. இன்னைக்கு சபைக்குள்ள இவ்வளவு மக்கள் இருக்காங்க. இங்கேயாவது ஒரு 150 பேர் தான் இருக்கிறீங்க. சில இடத்துல 10,000, 20,000, 30,000 பண்ணி குட்டி போட்ட மாதிரி குட்டிகளா இருக்கு. என்ன பிரயோஜனம்? 30,000 வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. 30,000 டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு பெரிய பிரயாசம். ஆராதனைக்கு ஒரு பைசா கூட செலவு கிடையாது. ஒரு கீபோர்டு தேவை கிடையாது. ஒரு தபைலா தேவை கிடையாது. நம்ம 365 நாள் 24 மணி நேரமும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த ஆராதனை பண்றதுக்கு இவங்களுக்கு 1 மணிக்கூர் கான்சர்ட் நடத்துறதுக்கு பல லட்சம் தேவை. அவன் பல லட்சத்தை போட்டுட்டு இவங்களை இதுதான் டான்ஸ், இதுதான் ஆராதனை, இதுல ஆண்டவர் பிரியப்படான்னு கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து மக்கள்கிட்ட வாங்குறான். போட சொல்றான். உள்ளதெல்லாம் போடு, ஜோல்ஸ போடு, அதை போடு, இவன் தான் கடவுளுக்கு அவதாரம் போல இருக்குன்னு எல்லாத்தையும் போடுறாங்க. ஏமாளிகளா இருக்காங்க. ஜாந்தராஜ் பையன் கஞ்சி குடிக்க வழி இல்லாத பையன் இன்னைக்கு கோடியில பொருளலாம். எப்படி? யார் கொடுத்த பைசா? இந்த தேவ ஜனங்கள் அறிவு இல்லாதபடிக்கு ஆராதனைன்னா இது நினைச்சு நம்பிட்டு இருக்கனால அவன் கோடிகளை பொருளலாம்.
உலக மனுஷனுக்கு தெரியுது அவன் கம்பி எனக்கு தான் லாயக்கு போஸ்கோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணப்பட ஆளுன்னு சொல்லி உலக மனுஷனுக்கு அரசாங்கத்துக்கு தெரியுது. இந்த தேவ ஜனத்துக்கு தெரியலையே. தேவ ஜனத்துக்கு கண்ணு துறக்கலையே. ஆராதனைன்னு சொல்வதுடைய அர்த்தம் தன் ஜீவ பலியாக ஆண்டவருக்கு எல்லாத்தையும். ஆபிரகாம நினைச்சு பாருங்க. ஆராதனை ஆபிரகாம் சொல்றான், அவன் விசுவாசத்தினால தன் குமாரனை பலியிட்டான். அவன் பலியிட்ட போது ஆண்டவரை அசத்து போயிட்டார். அவளுக்கு ஆராதனை, அது ஆராதனை. அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஈசாக்கு மூலம் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்காரு. உன் சந்ததியில ராஜாக்கள் வருவார் என்று சொல்லியிருக்காங்க. அவர் இஸ்மவேலை அப்பமே சொல்லிட்டாரு, அவன் உன்னுடைய குமாரன்ல உனக்கு வாக்குத்தத்தம் பண்ண உன் மனையிடத்துல பிறந்த ஈசாக்கு தான் உனக்கு பிள்ளை, அவனிடத்துல என் வாக்குத்தத்தம் நிறைவேறும் சொல்லிட்டாரு. வாக்கு சொன்னவர் உண்மை உள்ளவர். அவர் இந்த சாம்பல் இருந்து கூட ஈசாக்கை உயிரோடு எழுப்புவார் என்றது அவனுடைய விசுவாசம். அவன் அதனால்தான் விசுவாசிகளை தகப்பனானா. சாம்பலா போனா கூட பரவாயில்ல. இது டாக்டர் சொல்லிட்டாருன்னு நீ சாம்பலா போவேன்னு சொல்லிட்டா அதை ஊரெல்லாம் சொல்லுவாங்க, நீ 3 நாள்ல செத்துருவன், 10 நாள்ல செத்துருவ. பைபிள் சொல்லுது அவரை தழும்புகளால் குணமானீர்கள் என்று. அதை வாயினால சொல்ல மாட்டோம். டாக்டர் சொன்னது சொல்லுவோம். எப்படி நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை போறார். ஆபிரகாம் என்ன விசுவாசித்தானா, ஆண்டவர் சொல்லி இருக்காரு இந்த ஈசாக்கு இடத்துல என்ற சந்ததி விளங்கும் சொன்னாரு. அவனை நான் வெட்டி கூராக்கி பலியிட்டு எரிச்சு அந்த சாம்பல் இருந்தா கூட அவரால் இந்த ஈசாக்க எழுப்ப முடியும். அப்படி விசுவாசிக்கிறதா விசுவாசம். பவுல் சொல்றாரு, அவர் சிப்ரேக்ல இருந்தாரு, பிரயாணத்துல புயல் அடிக்குது, நாங்கள் செத்து போவோம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தது. நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கையா இராமல் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற தேவனிடத்திலே நம்பிக்கையா இருந்தோம். அல்லேலூயா. அதுதான் வீரனுக்கு பிரியப்படார். அவனுக்கு தன்னுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். மாலுமியுடைய ஞானம் அல்ல, இந்த போர்ச்சல் அவங்களுடைய திறமை அல்ல, எங்களுக்கு மேல நம்பிக்கை இல்ல. அதனால பவுல் சொன்னாரு, கலாத்தியர் 6:14 சொல்றாரு, நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் சிலுவையை குறித்தே அன்றி வேற எதையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன்? அதுக்கடுத்து என்னை குறித்து மேன்மை பாராட்ட வேணானால் என் பலவீனத்தை குறித்தே அன்றி வேற எதையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். என் பலவீனத்தில் அவருடைய பலன் விளக்கிறது. இன்னைக்கு உன்னுடைய திறமைய தாளந்துகளை காரியங்களை நம்பிட்டு இருக்கிறோமா? அதை கொண்டு தேவன் பெருமை பாராட்டுறோமா? ஆண்டவர் சொல்வாரு, கர்த்தர் இந்த ஜனங்கள் எரேமியா 9ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கும் 23ஆம் வசனம், பூமியில மேன்மை பாராட்டுகிறவன் மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல தேவன் பிரியமாயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை பிரியப்படுத்துவதற்கு நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். ஆராதனை செய்யறது தேவனை பிரியப்படுத்துவதற்கல்ல, வேதம் வாசிப்பது தேவனை பிரியப்படுத்துவதற்கல்ல, உபவாசம் இருப்பது தேவனை பிரியப்படுத்துவதற்கல்ல, காணிக்கை கொடுப்பது தேவனை பிரியப்படுத்துவதற்கல்ல. தேவன் உங்கள் மேல பிரியமா இருக்கு. நீங்க உலக ஆசீர்வாதங்களுக்காக வேண்டி மட்டும் இயேசுவை பின்பற்றுகள் இருந்தால் எல்லா மனிதரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். எல்லா மனிதரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இந்த உலக இந்த எல்லா இதுக்காக ஆண்டவரெல்லாம் தேட வேண்டாம். ஆண்டவரை கேட்கவே வேண்டாம். ஆண்டவர்கிட்ட
கேட்டால் போதும். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறதுனால அவர் எல்லா நன்மையும் நமக்கு செய்வார். அவரை தேடுனா, அவரிடத்துல அன்பு கூர்ந்தா, அவர் சொல்ற பிரகாரமாக அவரை ஆராதிக்க வேண்டும். அவருக்காக நமக்கு ஒரு குழம்பும் பின்ன வைக்கப்படாது. இவங்க உங்க மோசே ஆபிரகாம் சொல்றான், தன்னுடைய குமாரனை அவருக்காக கொடுத்தான். இப்போ ரோமர் 12:1 சொல்லுது, அவர் ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்கிறது. வேதத்துல கண்டுக்குட்டி ஆராதனை இருக்குது, தேவன் வெறுக்கிற ஆராதனை இருக்குது, தேவன் மாய இது கொலோசியர் 2 மாயமான ஆராதனை இது சொல்லுது. அது மாதிரி வீணான ஆராதனை. இந்த ஆராதனை எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு, இந்த 4 ஆராதனை சொல்லுது வேதம். இந்த ஆராதனையிலலாம் தேவன் பிரியப்படல. புத்தியுள்ள ஆராதனை, தன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து செய்கிறார். அந்த ஆராதனை செய்கிறது என்ன? காணியில் அதை செய்தான். காணியில் ராஜாவை 3 நாள் தான் நேரம் தான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணான். அவன் ராஜா சொல்கிறான், இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்கிறது. இடைவிடாமல் அவன் பிரதம மந்திரியாக இருந்து அவனுடைய கடமைகளை எல்லாம் நேர்மையாய், உண்மையாய், உத்தவமாய், பரிசுத்தமாய், நீதியாய் அவன் நடப்பித்து கொண்டு இருக்கும்போது அவன் தேவ மகிமையை வெளிப்படுத்தி கொண்டான். தேவனுக்கு மகிமையானவனாய்த்தான். அவன் சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதனை செய்வது நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. இந்த ஆராதனை நேரம் முடிஞ்சிச்சு, இனி வீட்டுக்கு போய் இங்கே டான்ஸ் பார்க்கலாம், வேறு நிறைய ப்ரோக்ராம் இருக்கலாம். அப்படி அல்ல. நீங்கள் இது தேவனுடைய சமூகத்தில் நம்ம வர்றோம், தேவனுடைய வார்த்தையை நமக்கு சொல்லித்தராங்க. இங்கே இது ஆராதனை நேரம் அல்ல, இது உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து போதிக்கிற நேரம். இந்த காரியங்களை காட்டி தரணும். நீங்கள் இனிதான் உங்கள் ஆராதனை ஆரம்பிக்கும். இந்த வீட்டுக்கு போன பிறகு அங்கே எப்படி இயேசுவை போல நடக்கிறேன், இயேசுவை போல வாழ்க்கை, இயேசுவை போல சிந்திக்கிறேன், அவங்க ஒரு மனைவியாக எப்படி இருக்கிறேன், ஒரு புருஷனாக எப்படி இருக்கிறேன், ஒரு பெற்றோராக எப்படி இருக்கிற, ஒரு பிள்ளையாக எப்படி நடக்கிற, உன்னுடைய ஒரு வேலைக்காரனா நீ எப்படி வேலை செய்கிற. வேதம் எல்லாவற்றுக்கும் ஆலோசனை கொடுத்து அந்தபடி நீ அந்த இயேசுவை போல அந்த எல்லா இடத்துலையும் வாழ்கிற வாழ்க்கை இருக்குதுல்ல, அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. அது ஒரு புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. அது உன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நீ செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. நம்ம ஆண்டவரை 365 நாளும் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஆராதிக்கிறோம். நம்ம செய்கிற செய்கையின் மூலமாக, நம்முடைய சிந்தனையின் மூலமாக, நம்ம எண்ணங்கள் மூலமாக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டிய மக்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மேன்மை பாராட்டுகிற இந்த உலகத்தில் நீதியின் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்பதை அறிவதை குறித்தே மேன்மை பாராட்டு. உன்னுடைய பலத்துக்கு நம்பி அல்ல, உன்னுடைய ஜபத்தை நம்பியல்ல, உன்னுடைய வேத வாசிப்பை நம்பியல்ல, உன்னுடைய உபவாச ஜபத்தை நம்பி, உன்னுடைய காணிக்கை நம்பி, அது மேலே நீ நம்பிக்கை வைக்காது. அது நீ கொடுக்கறதெல்லாம் குறைவாக தான் இருக்கும். நீ கொடுக்கறத ஆண்டவர் அங்கீகரிக்க அவர் அது அவருக்கு பெரிய மேட்டர். நீ அவரை ஆராதிக்கிறவருக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் 24 மணி நேரம் 365 நாளும் கர்த்தர் ஒருவரையே நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நம்ம இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவனாக என்னை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பா என்று சொல்லி நான் கேள்வி. ஹல்லேலூயா. இந்த பாட்டுல பாடி ஆடுகிறதில்ல ஆட்டம். ஹல்லேலூயா. பாடல்கள் பாடணும், நல்ல பாடல்கள். காரோல் நவரோஜி எழுதின பாடலெல்லாம் இருக்கு. அந்த பாடல்களே ஒரு பிரசங்கம் மாதிரி தான். அந்த பாட்டில் பாடும்போது புத்தி வரும், அது ஆறுதல் வரும், அது தேர்தல் வரும், தேவனுடைய சுவிசேஷம் அதில் பிரசங்கிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாடல்களை தான் பாடுகிறது தவறல்ல. ஹல்லேலூயா. பாடல்களை பாடலாம். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் மூலமாக தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிற மக்களாக நீர் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை எங்களுக்கு இனிதான் தொடங்குகிறது ஆண்டவரே.
நாங்கள் வீட்டில் போகும்போது உம்மை ஆராதிக்க வேண்டும், வீட்டில் இருக்கும்போது உம்மை ஆராதிக்க வேண்டும், நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே நாம் உம்மை ஆராதிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய புகழ்ச்சிகள், கனங்கள், மகிமை அதெல்லாம் காரணம் நீர் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அதை பார்த்து காட்டு மிருகங்களும் மலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் கனம் பண்ணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் அற்புதங்களை செய்த போது, அவங்களுக்கு முன்மாதிரி யோர்தான் பிரிந்த போது, ஹல்லேலூயா, அவர்கள் பெரிய சத்துருக்களை வெற்றி சிறந்த போது, எரிகோவில் இருக்க வேசி, ஹல்லேலூயா, சொன்னா உங்களுடைய தேவனே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவன். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த ஜனம் அன்று உம்மை துதிக்கிறதாக, உமக்கு துதியாக, உம்முடைய கனமாக, உம்முடைய மகிமையாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையின் மூலம் உங்களை நான் ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை வீரர்கள் ஆண்டவரே என்று சொன்னவர்கள் எல்லாம் இந்த நாட்களிலே ஆண்டவரே ஜெயிலுக்கு போயிருக்கார்கள். ஹல்லேலூயா. ஆராதனை வீரர்கள் எல்லாம் உம்மை போல இருப்பார்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனை எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் மோசம் போக வேண்டாம் ஜனங்க, நாங்கள் மற்ற மனிதர்களால் வஞ்சிக்கப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை உண்டு பண்ணுவீராக. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்தை ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோ கேட்டோம் என்று அல்ல, இந்த வார்த்தைகளை தங்கள் இருதயத்திலே எழுதி அவர்கள் தியானம் பண்ணட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே அந்த வார்த்தைகளாக மாறட்டும் அப்பா. இந்த உலகத்தில் தேவகுமாரனாக நீர் மனுஷகுமாரனாக வந்தீர் ஆண்டவரே. எதற்காக என்றால் மனுஷகுமாரனாய் இருக்க நாங்க தேவகுமாரலாய் மாறும்படியாக. ஹல்லேலூயா. அப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறத்தக்கதாக, உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவன் கிருபை செய்வி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுக்கு. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். அனுக்கிரக வார்த்தையோடு மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமே. நாமமதில் கேட்ட நிர்மல மாமொழிகள் சந்ததம் எமதக மிக பல அளித்திட சுவாமின் அருள் புரிவாய். சந்ததம் எமதக மிக பல அளித்திட சுவாமின் அருள் புரிவாய். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகனம் தினம் உமக்கே. பாத்திரரே அதிசோபித பரனே பாத சரணாமே. பாத்திரரே அதிசோபித பரனே பாத சரணாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நமக்கு நல்ல செய்திகளை, வார்த்தைகளை நாம் கேட்டோம். இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த வாழ்க்கையில நாம் வெளியிலே வாழ போகிறோம். வாழ்க்கையில இயேசுவை கனப்படுத்தி காட்டுவோம். அவரை போல வாழ்வோம் நாம். ஏனென்றால் ஒரு பசுவின் கன்று பசுவை போல இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு இயேசுவின் பிள்ளை இயேசுவை போல வாழ்வார். அது இயேசுவை போல வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஆதாரமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். அப்படியே வாழ்வோம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.